வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இப்ப இயேசு எங்க நிக்கிறாரு? வாசப்படி நிக்கிறாரு. முதலாவது சபையின் காலத்துல இயேசு எங்க இருந்தாரு? நடுவுல இருந்தாரு, 7 சபைகளுக்கு நடுவுல. ஆனா 7வது சபையின் காலத்துல எங்க நிக்கிறாரு? வாசப்படி. அத்திமரம் துளிர்க்கும் போது அவர் எங்க நிப்பாரு? வாசப்படி. அப்ப அத்திமரம் துளிர்விடுகிற காலமோ, அதாவது இஸ்ரவேல் விடுதலையாகி ராஜா உருவாகுகிற காலமோ, 7வது சபையின் காலமும் ஒரே காலம். புரியுதா? நடுவுல ஆரம்பிச்சவர் வாசல்கிட்ட வந்து நிப்பாரு. அத்திமரம் துளிர்க்கும் போது கர்த்தர் எங்க வந்து நிப்பாரு? வாசல்கிட்ட வந்து நிப்பாரு. அப்ப கிபி 70ல நடுவுல நின்ற ஆண்டவர் 1948ல எங்க வந்துட்டாரு? வாசல் கிட்ட வந்துட்டார். இப்போ இஸ்ரவேல் துளிர்த்து 1948ல ராஜா வந்த பிறகு கரெக்டா ஆண்டவர் வாசல்கிட்ட வந்தார். 1948ல இருந்து 70 வருஷம் கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொருவரும் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அதுல 70 வருஷம் பைபிள்ல ஒரு கணக்கு. கரெக்டா பாத்தீங்கன்னா 2018 எருசலேம் தலைநகரா மாறுச்சு. இயேசு வாசற்படிக்கு வந்து 70 வருஷம் முடியும் போது எருசலேம் தலைநகராக மாறிவிட்டது. அல்லேலூயா. இந்த காரியம் புரியுதா உங்களுக்கு? நாம எந்த காலத்து ஜனங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாம கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான ஜனங்கள். இயேசு வாசப்படிக்கு வந்து ஒரு தலைமுறை முடிஞ்சிருச்சு. 2018ஓட ஒரு 70 ஆண்டு காலம் முடியுது. பலத்தின் மிகுதியினால் 80 இஸ்ரவேலுக்கு சொல்லும் போது மோசே சொல்லுவாரு, அவனுடைய ஆயுசு காலம் எவ்வளவு? 70. பலத்தின் மிகுதியினால் 80. 70 தாண்டி போயிட்டு இருக்குது. கரெக்டா 70 முடிஞ்சிச்சு. 2019ல கோவிட் வந்துச்சு. கோவிட் எப்போ வந்துச்சு? கோவிடுக்கு பேர் என்னது? COVID-19. 18ஓட முடிஞ்சிச்சு. 19ல இருந்து உலகத்தினுடைய அழிவுகள் ஆரம்பிச்சிருச்சு. கோவிட் முடிஞ்சிச்சு, பஞ்சம் வருது. பஞ்சம் முடிய போது யுத்தம் வரும். யுத்தம் முடியும் போது நேச்சுரல் கலாமிட்டி, பருவநிலை மாற்றத்தின் வழியாக 6ஆம் முத்திரை வரும். முடியும் போது இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது, இதெல்லாம் ஆரம்பிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது எங்க வரும்? வருகை வரும். அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க பாப்போம். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இல்ல மன்னிக்கணும், 28 வாசிங்க. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து. மத்தேயு 24 வாசிக்கிறீங்க. இவைகள் மன்னிக்கணும், லூக்கா 21 மன்னிக்கணும், லூக்கா 21:28 வாசிங்க. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். உங்கள் தலைகளை உயர்த்துங்க. அப்ப இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது என்ன சமீபம்? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். சபையை மீட்கும்படி கர்த்தர் வர்றது எங்க இருக்குது? சமீபத்தில் இருக்கு, கிட்ட இருக்கு, ரொம்ப நெருக்கமா இருக்கு. இப்ப நமக்கு ஒரு தலைமுறையே முடிஞ்சிருச்சு, 70 வருஷமே முடிஞ்சிருச்சு வாசப்படிக்கிட்ட வந்து. இனி காலம் செல்லாது. இனி நமக்கு இருக்கிற காலம் கர்த்தரை சந்திப்பதற்கான காலம். இனி நமக்கு இருக்கிற காலம் ஆயத்தப்படுவதற்கான காலம். இனி கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் மணவாட்டி தன் அலங்காரத்தை முடித்து மணவாளரை சந்திக்கிறதுக்கான காலம். இனி கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுவதற்கான ஒரு காலம். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ண தொடங்கினார்கள். இதான் மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்கிற காலம். இனிமேட்டு நம்ம தீவெட்டிகளை என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா இப்பதான் சபை நிர்விசானமாய் போய்கொண்டிருக்கிறது. சபைனா உங்களை சொல்லல, உலகளாவிய. ஏன்னா கடைசி காலத்துல சபையினுடைய சுபாவம் எப்படி இருக்கும்னு இயேசு சொல்றாரு. மத்தேயு 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். அதுதான் இப்ப சபையினுடைய நிலைமை. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது.
நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்லாத ஒரு தேசம் உருவாயிருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு ராஜா வந்துட்டாரு. எப்போ? கிமு 700வது 7ஆம் நூற்றாண்டு. நேபுகாத்நேச்சருடைய காலம் கிமு 700. அப்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 2300 வருஷமா இல்லாத ராஜா ஒரு தேசத்துக்கு திருப்பி வந்திருக்கிறாரு. நம்ம காலத்தில் வந்திருக்கிறாரு. பென்யமின் நமக்கு வந்திருக்கிறாரு. ஆனா நமக்கு உணர்வு இல்லை. 2300 வருஷமா ஒரு தேசத்துக்கு ராஜா இல்லாம இருந்துச்சு, வந்துட்டாரு. ஆனா நம்ம அதுல உணர்வடையில. இப்போ இஸ்ரவேல் என்பது 3 முக்கியமான காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கு. இது 3 இருந்தாதான் இஸ்ரவேல் தேசம். முதலாவது, இஸ்ரவேலுக்கு ராஜா இருக்கணும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஃபுல்லா நீங்க வாசிப்பீங்க. இஸ்ரவேலில் என்ன இல்லை? ராஜா இல்லை. ராஜா இல்லைன்னு இருக்கும். இஸ்ரவேலில் ராஜா இல்லை. இப்ப ராஜா வந்துட்டார். ரெண்டாவது, இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இருக்கணும். 2018 வரைக்கும் இஸ்ரவேலுக்கு என்ன இல்லை? தலைநகரம் எருசலேம் இல்லை. தலைநகரம் இருந்துச்சு, டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம் இருந்துச்சு. ஒரு வசனம் வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. சகரியா 12:6. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்படும். அது என்ன? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானம். எருசலேமுக்குன்னு ஒரு சீட் இருக்கு, அதான் அதோடைய ஸ்தானம். ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், பிசாசுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எது? பூமியில ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் எங்க? பாபேல்ல. அதுக்கு முன்னாடி காயின் கட்டினா, அப்புறம் நினிவே, பாபேலுக்கு அப்புறம் நினிவே, அதுக்கப்புறம் தீரு, இப்போ வந்து ரோம். இப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பிசாசோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒவ்வொன்றத்தையும் கர்த்தர் அடிச்சுக்கிட்டே வர்றார். ஆனா கர்த்தருக்கு ஒரே ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் கர்த்தருக்கு ஒரே ஹெட் குவார்ட்டர்ஸ் தான். வரப்போற நியூ ஜெருசலேமுக்கு மாடலா வச்சிருக்கிறார். எந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்? இப்ப இருக்கிற ஜெருசலேம். அப்போ இந்த ஜெருசலேமுடைய ஸ்தானம் என்பது கர்த்தருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைநகரம் அர்த்தம், கேபிட்டல் சிட்டி. எருசலேம் முதல்ல எப்ப கேபிட்டல் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? யார் காலத்தில் எருசலேம் கேபிட்டல் ஆச்சு? வேத பாடம் படிச்சிருக்கீங்களே, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு கேட்டேன். யார் காலத்தில் எருசலேம் முதலா தலைநகராக மாறிச்சு? சவுல் காலத்தில். சவுல் காலத்தில் எது தலைநகரம்? நீங்க சொன்னது கரெக்ட். தாவீது காலத்துல தான் எருசலேம் தலைநகராக மாறிச்சு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் தானே இப்படி கேட்ட உடனே? வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. பொதுவாக இந்தியன்ஸுடைய வீக்னஸ் அது. நீங்க கரெக்டாக தான் சொல்லியிருப்பீங்க, அப்படியா அப்படின்னா மாத்திடுவீங்க. ஓ அது இல்லை போல. அமெரிக்கன் எம்பசியில் சொல்லுவாங்க, அதோடைய அமெரிக்கன் எம்பசி இன்சார்ஜ் ஒரு செமினாரில் சொன்னார், உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு வருவதற்கு அதிக தகுதி வாய்ந்த ஜனங்கள் யாருன்னா இந்தியன்ஸ் தான். அவ்வளவு நாலேஜ் அவங்களுக்கு. ஆனால் ஒரு சில நாட்டோட கம்பேர் பண்ணால் இந்தியன்ஸ் குறைவாக தான் வராங்க அங்கே. என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி பார்த்தாங்க. அதில் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்தியன்ஸ்ட எல்லா குவாலிட்டியும் இருக்கும். எம்பசிக்கு இன்டர்வியூக்கு போவாங்க. இன்டர்வியூக்கு போகும்போது ஆர் யூ ஷுர் அப்படின்னு கேட்டால் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அவர் ஒரு பதில் சொல்லிடுவார், கரெக்டாக பதில் சொல்லுவார். நீங்கள் திருப்பி ஆர் யூ ஷுர் அப்படின்னா சாரி மேம் அப்படின்ட்டுவான், தப்பா சொல்லிட்டோன்னு. அதில் தான் நம்மளால் நிறைய ஃபெயில் ஆகிறது. இப்போ நீங்கள் எவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க? யார் காலத்தில் ஆச்சு? அப்பா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்களா வேலை பாடம் படிக்க தான் சொல்கிறேன். எபூசுன்னு பேர் அதுக்கு பேர். எபூசு பட்டணம். தாவீது வந்த பிறகுதான் அதுக்கு பேர் எருசலேம். தாவீது வர வரைக்கும் அதுக்கு பேர் என்னது? எபூசு.
ஏன்னா தாவீதுதான் காட் ஆர்டர் பண்ண கிங்க. அவன் பீரியட்ல தான் அது என்னவா மாறணும், தலைநகரா மாறணும். அது வரைக்கும் எருசலேம் சவுல் கையில் சிக்காது. சவுல் அதுக்கு ராஜாவாக முடியாது. ஹெட் குவார்டர்ஸ் இல்லாம ராஜா இருந்தா என்ன பிரயோஜனம்? அதுக்கு பேர் ராஜாவே இல்லை. ராஜானா கேபிட்டல் சிட்டியில் இருக்கணும், அவர் தான் கிங். சவுல் கடைசி வரைக்கும் எங்க இல்ல, கேபிட்டல் சிட்டியில இல்ல. கேபிட்டல், தேவனுடைய கேபிட்டல் சிட்டிக்குள்ள இருந்த ஒரே கிங், ஃபர்ஸ்ட் கிங் யாரு? டேவிட் தான். எபூசு பாட்டன் பேர். சோ எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. அது என்ன ஸ்தானம்? கேபிட்டல் சிட்டி, தலைநகரம். 1967 அதை பிடிச்சிட்டாங்க. ஆனா 2018 வரைக்கும் அது தலைநகராக மாறவே இல்லை. ஏன்னா அந்த 70 வருஷம் முடிகிற வரைக்கும் அது என்ன செய்யல, மாறல. அந்த தலைமுறை புறஜாதியார் காலம் முடிவடைகிற காலம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் திடீர்னு ஒரு ஆளை எழுப்புறாரு. சகரியா 12:6 நிறைவேறணுமே. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமா எருசலேம்ல குடியேற்றப்பட்டிருக்கும். இன்னைய வரைக்கும் நீங்க பாருங்க, உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு வந்த ஜனாதிபதியிலேயே எல்லாரும் அதிகமா கிண்டல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு. யார் தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப் தான் அத்தனை பேர் என்ன செய்வாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாஷையில சொன்னா ட்ரோல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பைத்தியக்காரம்பாங்க, அறிவில்லை, முட்டாளும்பாங்க. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அறிவாளியை விட முட்டாள் தான் ரொம்ப முக்கியமான ஆளு. ஏன் தெரியுமா? அறிவாளியை உட்கார வச்சீங்கன்னா அவன் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு சில நேரத்தில் கர்த்தர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரியுமா? கேள்வி கேட்காம செய்வான். நமக்கு எதுக்கு வம்பு, ஐயா சொன்னாரு செஞ்சுருவோம், அவ்வளவுதான். உண்மையிலே சொல்றேன், ட்ரம்ப் ஒரு வகையில் தேவனுடைய ஊழியக்காரன். உடனே சொல்லுவாங்க, ட்ரம்ப்பை போய் ஜெகன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொன்னாரே. எப்படி? நேபுகாத் நேச்சாரியா தேவனுடைய ஊழியக்காரன் தான் சொல்றாரு அவரு. கோரேஸ் தேவனுடைய சித்தத்தை செய்கிற அத்தனை பேரும் தேவனுடைய ஊழியக்காரன். இந்த எருசலேம் தலைநகரா மாத்தணும்னா ரொம்ப காலமா, சீனியர் புஷ் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்து அமெரிக்காவில் இருக்கிற யூதர்கள் கிட்ட ஓட்டு வாங்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற பிரசிடென்சி எலெக்ஷன் நிற்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஜெயிச்சா இஸ்ரவேலுக்கு என்ன செய்வோம், எருசலேமை தலைநகரா மாத்திடுவோம் அப்படின்பாங்க. உடனே இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்களை நம்பி ஓட்டு போடுவாங்க. ஜெயிச்ச பிறகு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கூடி ஆலோசித்து சரியான முடிவெடுத்து எருசலேமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 30-40 வருஷமா யூதர்களை ஏமாத்திட்டான். 1967 வந்த அப்புறம் வந்த எல்லா பிரசிடென்ட்டும் இந்த வாக்குறுதியை சொல்லி சொல்லி அவங்க யாரை ஏமாத்திட்டாங்க. அது அவங்க ஏமாத்துறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. கர்த்தருடைய நாள் வரல, அதனால அது அப்படியே போயிருச்சு. கர்த்தருடைய நாள் வந்தது 2018. திடீர்னு பார்த்தா ட்ரம்ப் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. முந்தினத்து ஒரு வீடியோ பார்த்தேன். ட்ரம்ப் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி செலிபிரிட்டிஸ் கிட்ட கேட்கறாங்க, பெரிய பெரிய ஆளுகிட்ட. ஒருத்தனும் சிரிக்கிறான். ட்ரம்ப் எல்லாம் வந்தாருன்னா சான்ஸே இல்லைங்க. ஏன்னா அவர் எடுத்து நின்ற ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. யார் நின்னாங்கன்னா, ஹிலாரி கிளின்டன் நின்னாங்க. கிளின்டனுடைய மனைவி. அந்த அம்மா வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்ட். ட்ரம்ப் வந்து பிசினஸ் மேன், அவருக்கு பாலிடிக்ஸே தெரியாது. கர்த்தர் யாரை கொண்டு வராருன்னு பாருங்க. எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு சொல்றேன், ரீசன் இருக்கு. ட்ரம்ப் வராருன்னு எல்லாரும் கிண்டல் பண்றான். இந்த ஆள்லாம் வரவே மாட்டாங்க, அவன் பைத்தியக்காரன் அப்படின்லாம் சொல்றாங்க. அவன் ஜெயிக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. கடைசியில பார்த்தா ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார். உடனே என்னென்னமோ சொன்னானுங்க, ட்ரம்ப் ஏமாத்திட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. ட்ரம்ப் ஜெயிச்சு வந்தார். இப்ப ட்ரம்ப்பை கேட்டாங்க, நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே, ஜெயிச்சு வந்தா இஸ்ரவேலுக்கு தலைநகரா எருசலேமை மாத்துவேன்னு, நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ட்ரம்ப் பிசினஸ் மேன் இல்ல, அவருக்கு பாலிடிக்ஸ் தெரியாது. நேரா சொன்னார், செஞ்சிருவேன்னு சொன்னார். அப்பதான் ட்ரம்ப்பை கொஞ்சம் சீரியஸா பார்த்தாங்க எல்லாரும். என்னடா இருந்தாலும் விளையாட்டு பிள்ளையா இருந்தா சீரியஸா சொல்றானே அப்படின்னு. ட்ரம்ப் வந்து ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவி ஏற்கணும் 2018. அவர் 2017ஆம் மாதம் நவம்பர் மாதமே எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டார். உடனே என்ன பண்ணாங்க, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஐநா சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஒன்று கொண்டாந்து, எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாது, அது பாதி பாலஸ்தீனர்களுக்கு சொந்தம்
அப்படின்னு சொல்லி யூஎன்ஓல ரெசல்யூஷன் கொண்டாண்டாங்க, தீர்மானம் கொண்டாந்தாச்சு. இப்போ யூஎன்ஓல இது வந்த உடனே ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க. உடனே ட்ரம்ப்பை கேட்டாங்க, யூஎன்ஓல இப்படி வந்துருச்சு, ஐநா சபையிலே வந்துருச்சு, இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. ட்ரம்ப் இல்லை அழகான பதில் சொன்னார், நீங்கள் புதுசாக ஒரு யூஎன்ஓ பார்ப்பீங்கன்னு சொன்னார், புது ஐநா சபை பார்ப்பீங்கன்னு. மிரண்டானுங்க, என்னடா சொல்ற? ஏன்னா ஐநா சபை அவங்க ஊரில் தான் இருக்குது, ஐநாவுக்கு ஃபண்டு இவன் தான் கொடுக்குறான், பில்டிங்கும் இவங்க ஏரியாவில் தான் இருக்குது. நம்ம ஊரில் ஒரு 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 வேலை இருக்குது தெரியுமா, உங்களை காலி பண்ண வைக்கணும்னா கரண்ட் கட் பண்ணிடுவான், அடுத்து வாட்டர் கனெக்ஷன் கட் பண்ணிடுவான். இதெல்லாம் ட்ரம்ப் செஞ்சாலும் செய்வான். உடனே ட்ரம்ப்பை பார்த்து உடனே இவங்க என்ன பண்றது தெரியல. உடனே ஜனவரி மாதம் இவர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி தீர்மானத்தை கொண்டு வந்து, தீர்மானம் ஜெயிச்சிருச்சு. ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்மானம் ஜெயிச்சிருச்ச உடனே ட்ரம்ப்புக்கு ஒரு வீட்டோ பவர்னு ஒன்று உண்டு. அந்த வீட்டோ பவரை வச்சு எதையும் வேணால் ஸ்டாப் பண்ண முடியும். அவர் சொன்னார், என் வீட்டோ பவர் வச்சு நான் ஸ்டாப் பண்ணுறேன், அமெரிக்காவோட வீட்டோ பவர் வச்சு ஸ்டாப் பண்ணுறேன், எருசலேம் இஸ்ரவேலுக்கு தான் தலைநகரம்னு சொல்லிட்டார். இப்படி ஒரு ஆள் ஹிஸ்டரியில் இதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. அப்படி ஒரு ஆள் இருந்தாலும் அது கோரேஸ் மட்டும்தான். கோரேஸுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆள் வந்தாலும் அது டொனால்ட் ட்ரம்ப் மட்டும்தான். மிரட்டானுங்க. உடனே என்ன பண்ணிட்டான், இந்த விஷயத்தை அப்படியே வேர்ல்டு கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க, உலக வழக்கு நீதிமன்றத்துக்கு. அங்க போயிட்டா அமெரிக்காவே ஒன்றும் பண்ண முடியாது, அங்க கொண்டு போயிட்டாங்க. அங்க எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, இஸ்ரவேல் மேல மனித உரிமை மீறல் இருக்கு, இப்போ எருசலேமை தலைநகரம் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் கிட்ட பேட்டி கண்டுறாங்க. இந்த மாதிரி உலக கோர்ட்டுக்கு போயிடுச்சு, இனி என்ன செய்வீங்க அப்படின்னு. ட்ரம்ப் சொன்னாரு, அந்த நீதிபதி யாரும் அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். நிஜம், இன்னைய வரைக்கும் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஆனால் எருசலேம் கர்த்தர் சொன்னபடியே தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. கேபிட்டல் சிட்டியா அனௌன்ஸ் பண்ணப்பட்டு விட்டது. சகரியா 12:6/2018 நம்முடைய காலத்துல 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். அல்லேலூயா.